திருவைந்தெழுத்து பஞ்சாட்சரத்தை ஒரு குருமுகமா உபதேசம் வாங்கிட்டாத்தான் ஓம் நம சிவாய உச்சரிக்கணும். அது இல்லாம சிவசிவா சிவசிவா என்று யார் வேணாலும் உச்சரிக்கணும். சிவா என்று ஹ்ரஸ்வமா சொன்னா தேவியையும், சிவான்னு தீர்க்கமா சொன்னா சுவாமியையும் குறிப்பதாக சொல்லப்பட்டது. யுகம் 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த யுகம் 4ல கிருதயுகத்துல நீ தபசு மூலமா பகவானை பார்க்கலாம், திரேதாயுகத்துல யாகம் பண்ணா பார்க்கலாம், துவாபர யுகத்துல யஜ்ஞத்து மூலமா செய்தா பார்க்கலாம். ஆனா கலியுகம்னா இப்போ கலியுகத்துல இந்த தபசோ யாகமோ யஜ்ஞமோ சரிவர செய்ய முடியாது. ஆகியனால் நீ என்ன பண்ணணும்னா கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப விசேஷமானது அப்படின்ட்டு. இப்ப நாம சங்கீர்த்தனம் சிவாங்கிற நாமத்தை, அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியணும் இல்லையா? அந்த சிவாங்கிற 2 அட்சரம் எப்பேற்பட்டது, அது என்னெல்லாம் தரவல்லது அப்படின்னு சாதாரணமா நானும் நீங்களும் சொல்லி வரக்கூடியது. சாட்சாத் பரதேவதையானவள் தாக்ஷாயணியா இருக்கும் பொழுது யஜ்ஞவாடத்தில் நின்று தன்னுடைய பிராணன் போற சமயத்துல இந்த சிவாங்கிற நாமத்தினுடைய மகிமையை அப்பாவாகிய பிரஜாபதி தக்ஷனுக்கு சொல்றார். நம்ம மதம் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்தையும் 4 வேதம் தான் சொல்லப்படுது. இந்துக்களுடைய வேதத்துல ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் சொல்றோம். கிறிஸ்தவர்கள்ல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்னு சொல்றா. இஸ்லாம் மதத்துல பார்த்தோன்னா தௌராத், ஜபூர், இன்ஜில், குரான் அப்படின்னு 4 வேதமா சொல்றா. இதுலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த 4க்குள்ள எவ்வளோ உள்ள இருக்கான் பகவான் சப்தமாக நியூன சுத்தியா இருக்கிறான். அந்த இதை பார்க்கின்ற பொழுது தேவாரத்தில் அருமையா சொல்லியிருக்கிறார், வேதம் 4 பொருளானது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ரிக்யஜுர், சாமம், அதர்வணம்ங்கிற 4 வேதத்திலையும் மெய்ப்பொருள், உடம்பிற்கு உயிரை அளிக்கக்கூடியதான உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அந்த நாமம் நமசிவாயம். ஏற்கனவே சொன்னது போல இப்போ நம்முடைய அனுஷ்டானத்துல 3 வேதங்கள் திரையின் இருக்கு. அந்த 3 வேதங்கள்ல மிகவும் சிறந்ததா சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண யஜுர்வேதம். என்ன கவனிக்கணும், ஸ்ரீ கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல மத்திய பாகத்துல 4வது காண்டத்துல மத்திய பிரஷ்னத்துல ஸ்ரீருத்ரம் வருது. அந்த ஸ்ரீருத்ரத்திலையும் மத்தியிலே திருவெழுந்தெழுத்தான நமசிவாயா வருது. பாருங்க எப்படி மெய் உடம்புல ஹிருதய பாகமானது கண்டத்துக்கு கீழே நாபிக்கு மேல உள்ள பாகத்துல ஹிருதயம் இருக்கு. இந்த நாபிக்கு மேல உள்ள இந்த ஹிருதயத்தை கூட்டுக்குள்ள மத்திய பாகத்துல ஹிருதயம் இருக்கிறதோ அதை போல 3 வேதங்களுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதத்துல நடு பாகத்துல ஸ்ரீ ருத்ரம் வருது. அந்த ருத்ரத்திலையும் 8வது அனுபாகத்துல 11வது வரியில தான் இந்த சிவாங்கக்கூடிய 2 மந்திர பலம் மிக்கதாக இருக்கக்கூடிய அந்த அக்ஷரம் வருது. நமஸ்தோமாய ஜருத்ராய ஜ நமஸ்தாம்ராய சாருணாய ஜ நமஸ்சங்காய ஜ பசுபதே ஜ நமோ உக்ராய ஜ பீமாய ஜ நமோ அக்ரேவதாய ஜ தூரேவதாய ஜ நமோ மந்திரே ஜஹனீயசே ஜ நமோ விருட்சேப்யோ ஹரியேதேப்யோ நமஸ்தாராய நமஸ் சம்பவே ஜ மயோ பவே ஜ நமஸ் சங்கராய ஜ மயஸ்கராய ஜ நமஸ் சிவாய ஜ சிவதராய ஜ. இந்த சிவாங்கிற அக்ஷரம் இந்த ருத்ர பிரஷ்னத்திலேயே நடு பாகத்துல 8வது அனுபாகத்துல 11வது வரியில சிவாங்கிற எழுத்து வந்திருக்கு. இந்த சிவாங்கிற எழுத்து எப்பேற்பட்டது அப்படிங்கறத தக்ஷனுடைய குமாரியாக பிறந்த தாக்ஷாயணி சொல்றா. தக்ஷன் லோகக்ஷேமத்துக்காக வேண்டி வாஜபேயம் அப்படின்னு ஒரு யாகம் பண்றான். அந்த யாகம் பண்ணும் பொழுது லோகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களையும் அழைச்சிருக்கிறான். தன்னுடைய மாப்பிள்ளை அந்த அவிர்வாகத்தை வாங்கிக்கிறதுக்கு வேதோபிகளும் ஜெகத் நிர்மமே அப்படின்னு சொல்லப்படுது. வேதத்தையும் அகிலத்தையும் சிருஷ்டி பண்ணாத பரமேஸ்வரனை கூப்பிடல.
தன்னுடைய மாப்பிள்ளைங்கிறத விட்டுட்டோம், வேதத்தை சிருஷ்டி பண்ணவன், வேத நாயகன், மெய்ப்பொருளுக்கு நாயகன், அப்பேற்பட்டதாகிய சிவப்பெரும்பொருளை திக்காரம் பண்ணிட்டு நடத்துறான். அவருடைய தர்மபுத்தினியாக இருக்கிற சதி சதி நாம் அஜடமே அப்படிங்கிற பதிவிரதைகளுக்கெல்லாம் பதிவிரதையாம் பார்வதி அவருடைய கணவனை அழைக்கலைங்கும் பொழுது அவளுக்கு கோபம் வந்துடும். தன்னோட அப்பாவா இருந்தானே யாரா இருந்தானே அந்த அவிர்வாகத்தை லோகக்ஷேமத்துக்காக வேண்டிதான் செய்யறான். லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன் சிப்ர பிரசாதி. அவனை திக்காரம் பண்ணக்கூடிய யாகம் பண்ணாது லோகக்ஷேமத்தை கொடுக்காதே, இதை தடுக்கணும் சொல்லிட்டு தாட்சாயணியானவள் நேர அப்பாட்ட தக்ஷன்ட்ட வர. அங்க யாகமானது நடந்துட்டு இருக்கு. யஜ்ஞவாடத்துல சிவனுக்கு கொடுக்க வேண்டிய யாக குண்டத்துக்கு முன்னால நின்னுக்கிறா. ஏ தக்ஷனே, அப்பாவை பார்த்து கூப்பிடுற, நீ யாருக்காக இந்த லோகத்துக்கு க்ஷேமத்திற்காக செய்யக்கூடிய இந்த யாகத்துல சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை அவனை அழைச்சு கொடுக்காம நீ அந்த யஜ்ஞவாடத்தை விரும்பன போட்டிருந்தேனா எப்படி க்ஷேமம் கிடைக்கும்? அது நீ சிவனை கூப்பிடாட்டா கூட பரவாயில்லை, சிவனுக்கு இதரனானேன்னா உனக்கு ரொம்ப சிரமம், இந்த லோகத்துக்கு ரொம்ப சங்கடம் வந்துடும். அந்த 2 அக்ஷரம் இருக்கியா, சிவாங்கிற அக்ஷரம், அது தனம், செல்வம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் தரவல்லது. யத்வயாக்ஷரம் நாம பிரேரிதம் ரிணாம் சகுத் பிரசங்காத் அஹம்மா சுகந்தி. இந்த ஜென்மாவில், பூர்வ ஜென்மாவில், ஜென்மாந்திரத்தில் செய்த பாவங்களை எல்லாம் போக்க வல்லதாக இருக்கக்கூடிய அந்த சிவாங்கிற அக்ஷரத்தை நீ சொல்றதுக்கு திக்காரம் பண்ணிட்டேயே. ஆகினால நீ உன்னை தட்சனுடைய புத்திரிங்கிறதுனால நான் தாட்சாயணின்னு சொல்றேன். என்னையே இந்த சரீரத்தை தாட்சாயணிங்கிற என்னுடைய சரீரத்தையே நான் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு அவிர்வாகமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எங்க வாடத்துக்குள்ள குதிச்சோடுறா. அவள் மரணம் செய்து கொள்வதற்கு பிரவர்த்திக்கின்ற சமயத்துல வாக்குமூலம் கொடுத்த மாதிரி சிவனுடைய நாமத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு போனான். அப்பேற்பட்டதான சிவநாமமானது யார் இடைவிடாமல் ஜெபிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு சிரேயசையும் மோட்சத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரவல்லதுன்னு சொல்லிட்டு சிவநாமத்தை எல்லோரும் உச்சாடனம் செய்யணும். சிவ ஆராதனை சிப்ர பிரசாதத்தை தந்து நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு இதோடு நிறைவு செய்கிறேன்.